துலாம் ராசி. யார எந்தெந்த விதத்துல பயன்படுத்தணும்? இத முழுசா தெரிஞ்சவங்க. குறிப்பா இவங்க கிட்ட யாராலயும் பொய் சொல்ல முடியாது. எதையும் மறைக்க முடியாது. பார்த்த மாத்திரத்திலே கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்க உண்மைய பேசுறாங்களா? பொய் பேசுறாங்களா? அவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? யார்கிட்ட எந்த வேலை ஆகும்? யாரால எது முடியும்? எல்லாத்தையும் அக்யூரேட்டா எடை போட்டு சொல்றதுனால தான் துலாம் ராசிக்காரங்க கையில துலாபாரத்த வச்சுட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே தெரியுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சாலும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இவங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க தப்பானவங்களாவே இருந்தாலும், அவங்களால இவங்க உயிரே போதுனாலயும், அவங்க மேல வச்ச பாசத்த மாத்திக்கவே மாட்டாங்க. கோவப்படுவாங்க. கோவப்பட்டுட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு திரும்ப போய் அவங்க கால்ல விழுறது கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. துலாம் ராசி அன்பு சொந்தங்களே. இந்த குணம் தான் உங்கள நெறைய இடங்கள்ல கீழ போட்டு மிதிச்சிருக்கு. உண்மதானே? இதுநாள் வரைக்கும் உடைய கஷ்டங்களுக்கும், கவலைகளுக்கும் இந்த குணம் தான் காரணமாவே இருக்கு. உங்களால வச்ச பாசத்த மாத்த முடியாது. பாசம் இல்லாட்டி மனுஷனே இல்லன்னு நெனைக்கிறவங்க. காசு பணத்தெல்லாம் துச்சமா நினைக்கக்கூடியவங்க. இல்லாதவங்களுக்கு கூட ஓடி போய் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. தான்கிட்ட ரூ. 10 இருந்ததுன்னா, அந்த ரூ. 10யும் மத்தவங்களுக்காக செலவு செஞ்சா மட்டும் இவங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். உண்மதானே? இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களாக விளங்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 14/1/2025 முதல் 4 கிரகங்களுடைய பலம் காரணமா கடவுள் படைத்த பொக்கிஷமா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் அமைய போகுது. உடைய வாழ்க்கை நிலையே முன்னேற்றத்துக்கு போக போகுது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது. நல்லது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே தடை, தாமத்தோடவே சந்திச்சுட்டு வந்த நீங்க, இனி நீங்க நினைக்கிறது எல்லாமே ஈஸியா நடக்கும். நீங்க விட்டு விலகினாலும் உங்களுக்கான நல்லது உங்கள தேடி வரும். புரியுதுங்களா? தொழில் ரீதியா, குடும்பம் ரீதியா, நட்பு ரீதியா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கான சிறப்பு பலன்கள்னு பார்த்தோம்னா, உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும். ஆனா முயற்சி பண்ணுங்க. முயற்சி தான் உங்களுக்கு திருவினையாக்கும். அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி சேர்ந்த வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். குறிப்பா நெறைய விளம்பர யுக்திகள பயன்படுத்துவீங்க. இதனால வியாபாரம் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தும். இதே குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல அந்நியர்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. நீங்களும் யாருடைய விஷயத்திலயும் தலையிடாம இருந்துக்கோங்க. மத்தபடி உங்கள பொறுத்தவரைக்கும் குடும்ப சந்தோஷத்திற்கு நெறைய பாடுபடுவீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பொன், பொருள் சேரும். சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய உடல் ஆரோக்கியமும் இப்ப மேம்படும். கவலைகள் இல்லாத மாசம்னு இந்த மாசத்த குடும்ப தலைவிகளான துலாம் ராசிக்காரர்கள் சொல்லிக்கலாம். அடுத்து கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் கூட இப்போ உங்க கைக்கு சேரும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் காதல்ல சிக்கிக்காம பார்த்துக்கோங்க. அதே மாரி ஆண்களா இருந்தீங்க பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்க ஆண்கள்கிட்டயும் பழக்கவழக்கத்துல ரொம்ப கவனமா இருங்க. படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினாக்க நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள பெற்று நீ விரும்பிய துறைகள்ல சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் பொதுப்படியா சொல்லனாக்க பரிகாரம் அப்படிங்கிறது லட்சுமி நரசிம்மருக்கு புதன்கிழமைகள் தோறும் துளசி மாலை அணிவித்து வணங்குவதனால குடும்பத்துல சந்தோஷமும், நிம்மதியும் குடிகொள்ளும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். இப்ப பார்த்தது சும்மா சிம்பிளான ஒரு சிறப்பு பலன்கள தான் பார்த்திருக்கோம். ஆனா அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, அதை பொறுத்து தாங்க பலன் சொல்ல முடியும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் உங்களுக்கு கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா, தன, வாக்கு, குடும்ப ஸ்தானத்துல புதன் பகவானும், தைரிய, வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும், சுகஸ்தானத்துல சுக்கிர பகவானும், பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும், ரண, ருண, ரோகஸ்தானத்துல ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகத்திலையும், தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவானும், செவ்வாய் பகவான் அவர் கூடவே கூட்டணியில வக்ரகத்திலே இருக்காரு. அதான் அயன சயன போகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் கேது பகவானும் இருக்காங்க. இந்த கிரக நிலையை தொடர்ந்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி 1/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறிட்டார். இரண்டாவதா வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற போறார். மூன்றாவதா 18/1/2025 அன்னைக்கு தொழில்ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாற போறார். அது போலவே மாசத்துடைய இறுதி நாளான 28/1/2025 அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறார். இப்படி பார்த்தோம்னாக்க துலாம் ராசிக்காரர்கள் பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கவே எந்த விஷயத்த நீங்க எடுத்தாலும் சரி அதுல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களால உங்க வாழ்க்கைக்கு உதவியும் கிடைக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்தை பற்றிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குறிப்பா அந்த சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும்.
நீங்க என்ன எதிர்பார்த்து ஒரு திட்டமிடுறீங்களோ ஒரு காரியத்த முடிக்கணும்னு சொல்லி, அந்த திட்டமிட்ட காரியங்கள் நல்ல விதத்துல நடந்து முடியும். இதே சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசியாருக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே அந்த தொழில்லயும் சரி, வியாபாரத்திலும் சரி, நல்ல வளர்ச்சி இருக்கும். சிறப்பா நடக்கும் தொழில். அடுத்த பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் பண வரத்து அதிகமா கிடைக்கும். பழைய கடன் பாக்கி எல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும். குறிப்பா ராஜாங்க ரீதியான சிரமங்கள்ல இருந்து இப்ப விடுபடுவீங்க. அதாவது அரசு ரீதியா ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு அப்படி அதிலிருந்து இப்ப வந்து வெளிவந்துருவீங்க. அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கணும். உங்களுடைய நிலையில மேம்பாடு உண்டு. அரசாங்க காரியங்கள் எல்லாமே இப்ப அனுகூலமான பலனா கொடுக்கும். அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்துல சந்தோஷம் குடிகொள்ளும். சொல்லப்போனாக்க எல்லா பிரச்சனையும் தீருவதனால வேடிக்கை, வினோதமான நிகழ்ச்சியில குடும்பத்தோட சென்று கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்தோட அதிக நேரம் செலவு செய்வீங்க. அதே மாரி திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு திருமண யோகம் இருக்கு. திருமணத்துல நெறைய தடைகள் இருந்துச்சு. திருமணம் நடக்கிற மாரி வந்துச்சு. நிச்சயம் வரைக்கும் பண்ணிட்டோம். திடீர்னு நின்னு போச்சுப்பா. இப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. ஆனா, இப்ப நீங்களே வேணான்னு சொல்லி ஒதுங்கி நின்னாலும், உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் தேடி வரும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். அது ஆல்ரெடி திருமணமானவங்க. குடும்ப வாழ்க்கைய பொறுத்தும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். குடும்பத்திலேயே பிள்ளைகளால நன்மைகள் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். அடுத்து துலாம் ராசி இந்த பெண்கள பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்கள வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பொன் பொருள் சேரும். அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இருந்தாலும் வண்டி வாகனத்த ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே நல்ல தகவலா உங்களுக்கு வந்து சேருங்க. மேலும் துலா ராசி எல்லாமே நல்லா இருக்கு. இந்த தடவ ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது. குறிப்பா பர்சனல் விஷயத்த, குடும்ப விவகாரத்த, குடும்ப ரகசியங்கள யார்கிட்டயுமே பகிர்ந்துக்க கூடாது. புரியுதுங்களா? குடும்பத்துல இருக்கவங்ககிட்டயும் சொல்லி வச்சிருங்க. இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தாங்க தொடர்ந்து நல்லது நடக்கும். அதே மாரி பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிரிகள்லாம் வந்து தொலைந்து போவாங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் சுத்தமா தீரப்போகுது. பைசா பாக்கி இல்லாம கடன வந்து தீர்த்துருவீங்க. ஏன்னா, அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பல வகையான யோகங்கள் ஏற்படும். அது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும். இருந்தாலும் மத்தவங்க கிட்ட பழகுறப்போ நிதானத்தை கடைபிடிங்க. தொழில்ல நல்ல முன்னேற்றம் காணப்படும். பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் கூட வசூல் செய்வீங்க. அந்த வசூல் செய்யறதுல வேகம் இருக்கும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில நீங்க வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன கொடுக்கும். சோ எல்லா வகைகள்லயுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தாங்க துலாம் ராசிகளுக்கு இந்த மாதத்துல அமைஞ்சிருக்கு. ஏன்னா 4 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம இதை தாண்டி நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜனவரி மாதத்திற்கு இந்த துலாம் ராசியில கூட நட்சத்திரங்களுக்கு தனிப்பட்ட விளக்கமா இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்களும், குழப்பங்களும் இப்ப மாறியுங்க. அடுத்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீரா இருக்கும். நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும். இது திருமணமாத தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப அனுசரணையா இருப்பீங்க. ஒற்றுமையா இருக்கிறதுனால அனுகூலமான பலன் ஏற்படும். எதிரிகள்லாம் வந்து இப்ப அடங்கி போவாங்க. இதுவே கூட்டு தொழில் செய்யக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக லாபம் இருக்கும். சோ எல்லா வகைகளிலும் நன்மையான பலன்கள் தொடருதுங்க. அது சுவாதி நட்சத்திரம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது. சின்ன சின்ன பாதிப்புகள் இப்ப விலகி போகும். பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க. தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசைகள்ல இந்த மாதத்துல உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். சகல விதங்களிலும் சௌபாகியம் ஏற்படுது. அடுத்ததான் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களுக்கு உறவுக்காரர்கள் வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் மறையுது. முயற்சிகள் இந்த தடைகளும் விலகுது. வெற்றி பாதையில பயணம் செய்ய போறீங்க. தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மறையுது. ஆக மொத்தத்துல நட்பு வட்டாரத்திலும் சரி, உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் சரி, உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தி ஆகுங்க. நிதிநிலை அப்படிங்கிறது உயர்வை தரும். பொருளாதார நிலையிலும் உயர்வு இருக்கு. சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கு. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்துக்கு சென்று குறிப்பா நவகிரக சன்னதியில 9 முறை வலம் வந்துட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடும். தடை, தாமதம், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே விலகி போகும். இதுவும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை நாட்கள்ல திங்கள், புதன், வெள்ளி. தேய்பிறை நாட்கள்னு எடுத்துட்டோம்னா திங்கள், வியாழன், வெள்ளி. இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 10 மற்றும் 11. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். பெருசா வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்கூடாது. வெளியூர் பயணங்கள் போகக்கூடாது. வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்ப கவனமா இருக்கணும். வீண் வாக்குவாதம் பண்ணணும். எங்கேயா சண்டை சச்சரவு நடக்குதுனாக்கா அந்த இடத்துல சுத்தமா இருக்கவே கூடாது.
தேவையில்லாத வீண் வம்புகள் உங்கள தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நாட்கள்ல கட்டாயம் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு குறிப்பிட்டு சொன்னாக்க, ஜனவரி மாதம் 19, 20, 21 இந்த 3 நாட்களையும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். இது பொதுவான பரிகாரம். இதுவே நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் துணிச்சலா செயல்பட்டு நினைச்சத சாதிப்பீங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, கைலாசநாதனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும், செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். எந்த வழி சரியோ, அத மட்டுமே பின்பற்றி வாழக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்த விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அத பத்தின முழு ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் அதுல ஈடுபடுவீங்க. இதனால வெற்றியும் உங்களுக்கு கிடைச்சே ஆகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நலம் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, சிறப்பு பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, உங்களுக்கு ஜனவரி மாதத்துல அதிர்ஷ்டமான பலன்கள் தான் கிடைக்க போகுது. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. மத்தவங்க கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.